இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் 6ல இருக்கக்கூடிய நீம் பாபா அப்படின்ற ப்ரோஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கதை தான் இது. ஸோ ஆம்பர் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கும் அங்க இருக்கக்கூடிய நீம் ட்ரீக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான் நமக்கு இதுல சம்மரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பர் அவளுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே அங்க இருக்கக்கூடிய வேப்ப மரத்து நிழல்ல தான் எப்பவுமே வந்து விளையாடுவாளாம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்கூல் விட்டு ரிட்டர்ன் ஆனதும் அந்த வேப்ப மரத்து நிழலுக்கு போய் விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ அப்போ உட்காந்துட்டு இருக்கலாம். ஸோ உட்காந்துருக்கும் போது இவளுக்கு யாரும் ரொம்ப அமைதியா அதை முணுமுணுத்து பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. இவ வந்து உன்னிப்பா பார்த்தா அந்த இருக்கக்கூடிய அந்த நீம் ட்ரீ வந்து இவகிட்ட பேசுற மாதிரி இருக்கு. சோ இவளும் வந்து மரத்துக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறேன். சோ இப்ப வந்து இவங்க நடக்கிற ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் பார்ப்போம். நம்மளோட ஆம்பர் அவ சொல்றா நமஸ்தே சொல்றா. நமஸ்தே அப்படின்னா வணக்கம் அர்த்தம். என்னோட பேர் ஆம்பர், நான் வந்து உன் கூட வந்து பேச வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த மரத்தை பத்தி சொல்றேன். உடனே நம்மளோட நீம் பாபா, ஓகே, அந்த மரத்தோட பேர் வந்து நீம் பாபா அப்படிங்கிறது, ஏன்னா ரொம்ப வயசான மரமா அது. ஸோ பாபா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீம் பாபா என்ன சொல்றாங்க, கண்டிப்பா நீ என் கூட பேசலாம், எனக்கு வந்து உனக்கு நல்லா தெரியும், நீ சின்ன குழந்தையில இருந்தே என்னோட மரத்தடி நிழல தான் விளையாண்டுட்டு இருப்ப அப்படின்ட்டு. ஸோ என்னை வந்து நீம் பாபா நீ வந்து கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்மளோட ஆம்பர் என்ன சொல்றா, நான் உங்களோட நீம் ட்ரீயை பார்த்து உங்களை வந்து நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன் அப்படின்னா, அந்த வேப்ப மரம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். உங்களை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்களேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதுக்கு நம்ம நீம் பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரொம்ப வயசானவன், நான் வந்து மில்லியன் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே நான் வந்து இந்த உலகத்துல வந்து வந்துட்டேன். அதுவும் நார்த் இந்தியாவில தான் அண்ட் மியான்மர் இந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் இந்தியால ஃபுல்லா அப்படின்னு சொல்றாங்க. உன்னை ஆம்பர் சொல்றா, ஓ, அவுட் சைட் இந்தியா கூட நீங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கீங்களா, நீம் ட்ரீ வந்து எங்கெல்லாம் வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்மளோட நீம் பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட ஃபேமிலி வந்து நிறைய இடங்கள்ல வந்து காணப்படும். ஏசியால பார்க்க முடியும், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல எங்களை பார்க்க முடியும், அண்ட் சில பார்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கால கூட எங்களை நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்மளோட ஆம்பர் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பேர்லாம் இருக்கு, இந்த பேர் உங்களுக்கு வந்து நீம் அப்படின்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்கிறா. உனக்கு நீம் பாபா என்ன சொல்றாருன்னா, என்னோட பேர் வந்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. நான் வந்து பிறந்த இடம் அப்படிங்கிறது இந்தியா தான். ஸோ நம்ம நீம் ட்ரீ வந்து முதல்ல இந்தியாவில தான் வந்து இதாச்சு, சரியா. ஸோ இந்தியா தான். ஆனா எனக்கு சான்ஸ்கிரிட்ல வந்து என்னோட பேரை வந்து ஹர்ஷிதா அப்படின்னு வைக்கிறாங்க. ஹர்ஷிதா அப்படின்னா என்னன்னா, ஒன் ஹூ கியூர் டிசீஸ், ஒரு நோயை வந்து குணப்படுத்துற ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து நிம்பகா அந்த மாதிரிலாம் வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் இரேனியன்ஸ் தான் வந்து என்னை வந்து நீம் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹிந்தியில வந்து என்னோட பேர் வந்து நிம் அப்படிங்கிறது. இந்தியால நிறைய வேறு வேறு இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி என்னை வந்து நிம், லீம்பா,